ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிள் அண்ட் யூனிக்கான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாரீ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சாரீ வந்து காட்டன் சாரீ தான். காட்டன் சாரீ வந்து பேபி பிங்க் கலரில் இருக்குது. அண்ட் சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி குட்டி குட்டி மான்ஸ்டர் லீஃப் இருக்கும்ல, அந்த மாதிரி மோட்டிவ் மாதிரி அங்கங்கே கொடுத்துருக்காங்க. சைஸ் பார்த்திங்க அப்படின்னா சின்னது, அப்புறமா முந்தானி சைட்லலாம் கொஞ்சம் நல்ல பெரிய லீஃப் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த சாரியில் செப்பரேட்டாக பார்டர்ஸ் எதுவும் இல்லை. பட் இந்த லீஃப் மட்டும் கோல்டன் கலரில் ஜரி ஒர்க் மாதிரி இருக்குது. சாரீ ஓவராலாக இந்த மாதிரி மான்ஸ்டர் லீவ்ஸ் அங்கங்கே இருக்குது. சைஸ் பார்த்துக்கோங்க. முந்தானியில் மட்டும் கொஞ்சம் நல்ல பெரிய லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். சேம் நம்ம ப்ளவுஸ் டிசைன்லேயுமே இந்த மான்ஸ்டர் லீஃப் தான் கான்செப்ட் எடுத்து டிசைன் பண்ணியிருக்கோம். அதை எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். சாரியில் இருக்கிற சேம் மான்ஸ்டர் லீஃப் தான் பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து மான்ஸ்டர் லீஃப் வந்து ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். தென் இதை எப்படி ட்ரேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கிளாத்துக்கு கீழே வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறத வச்சுட்டு அப்படியே ஜஸ்ட் அவுட்லைனில் மட்டும் ஒயிட் பென்சில் வச்சு ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். இது வந்து சிம்பிளாக ஏதாச்சும் மோட்டிவ் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பேட்ச் ஒர்க் தான் பண்ணுறோம். நான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தில் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் ஸ்லீவ்ஸ்லலாம் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக ஸ்லீவ் மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து அந்த அவுட்லைனுக்கு ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் கொடுத்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் கொடுத்து எடுத்திருக்கேன். பேட்ச் ஒர்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் கம்பல்சரி போட்டுக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ் எல்லாமே ரேண்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அந்த லீஃபோட சென்டரை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்கேன். கிளிப் ஸ்டோன் தான், ஐ ஷேப் கிளிப் ஸ்டோன்ஸ், ஒயிட் ஸ்டோன்ஸ் வர மாதிரி கொஞ்சம் நல்ல பெரிய ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் பேர்ல் ரவுண்ட் பீட் வந்து நம்பர் 4 ரவுண்ட் பீட்ஸ் வந்து அங்கங்கே ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணுறேன். அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ரேண்டமாக தான் இருக்கும். எப்படி சொல்கிறது, ஒரு கிளம்ஸியான லுக் இருக்கும், அந்த மாதிரி. யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ் பார்த்துக்கோங்க. பேர்ல் ஒயிட்டில் நம்பர் 4 ரவுண்ட் பீட் யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் பேபி பிங்க் கலர்லேயுமே ரவுண்ட் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் கோல்டன் கலர்லேயுமே ரவுண்ட் பீட் யூஸ் பண்ணியிருப்பேன். தென் கிளிப் ஸ்டோன்ஸும் யூஸ் பண்ணியிருப்பேன், ரவுண்ட் ஸ்டோன்ஸ் வர மாதிரி. இதை ஃபுல்லாகவே ரேண்டமாக எந்த அளவுக்கு அரேஞ்ச் பண்ண முடியுமோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஸ்பேஸ்லலாம் வேறு டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கோல்டன் கலரில் சுகர் பீடும் பேபி பிங்க் கலர் சுகர் பீடும் மிக்சடாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நார்மலாக நம்ம நீடில் பீட் லோட் பண்ணி ஸ்டிச்சஸ் போடுவோம்ல, அந்த மாதிரி தான் வாட்டர் ஃபில்லிங் மெத்தடில் மீதி இருக்கிற ஸ்பேஸிங் ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி பீட்ஸை வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அந்த மான்ஸ்டர் லீஃப் ஃபுல்லாகவே இந்த பீட்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஸ்பேஸிங் வந்து எதுலேயுமே இருக்காது, அந்தளவுக்கு நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க, கேப் இல்லாமல். அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ரேண்டமாக தான் இருக்கும், ஓவராலாக பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் இந்த டிசைனில், இந்த லீஃப் டிசைனிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ் அண்ட் ஸ்டிச்சஸ். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லீஃப் ஃபுல்லாகவே டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. அந்த மான்ஸ்டர் லீஃபோட அவுட்லைனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பீட் ஃபில்லிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். சேம் இதே மாதிரி 3 லீவ்ஸ் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு அந்த பேட்சை தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டேன். நார்மல் காட்டன் ப்ளவுஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஸ்லீவோட எண்டில் ஒரு சின்ன ஸ்லிட் மாதிரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அண்ட் பேக் நெக் வந்து நார்மல் ரவுண்ட் நெக் தான் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த பேட்சஸ் எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால நமக்கு துணி வந்து பிரிந்து வராது. ஸோ அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுவே நீங்கள் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் கொடுக்காம செயின் ஸ்டிச் மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா பேக் சைடில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணிங்க அப்படின்னா சேம் அதுவுமே இந்த மாதிரி கன்சீல்டாக தான் இருக்கும். ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே ஹேங்கிங்ஸ் மாதிரி ரெடி பண்ணணும். அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்லாம் கட் பண்ணி எடுக்கிறப்போ குட்டி சிசர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சேஃபாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து ஒரு 3 ஹேங்கிங்ஸ் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பேபி பிங்க் கலர் சுகர் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சஸ் லென்த் வர மாதிரி சென்டரில் இருக்கிறது ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பீட்ஸ் ஃபுல்லாக எடுத்துட்டு எண்டில் வந்து பேர்ல் ஒயிட் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன்.
நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சேம் இதே மாதிரி 3 பேட்சஸும் ரெடி பண்ணி ஹேங்கிங்ஸ்லாம் போட்டுட்டு நார்மல் நீடில் வச்சு ப்ளவுஸில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 3 பேட்சஸுமே நீட்டாக ரெடி பண்ணிட்டேன். ராய்ட் ட்ரெஸ் எதுவுமே எக்ஸ்ட்ராவாக இல்லாமல் கரெக்டாக அந்த லீஃபோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி பேட்சஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். தென் இந்த பேட்சஸ் எல்லாமே ப்ளவுஸில் அட்டாச் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நார்மல் நீடிலில் செல்ஃப் கலர் த்ரெட் போட்டு எடுத்துகிட்டு ஸ்லீவோட சென்டரில் அந்த ஸ்லிட் கொடுத்துருக்கோம்ல அதில் கரெக்டாக அந்த ஹேங்கிங்ஸ் வந்து வர மாதிரி வச்சு ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ஸ்டிச்சஸ் நார்மல் நீடிலில் கொடுக்குறப்போ மேக்ஸிமம் எந்த அளவுக்கு பக்கத்தில் ஸ்டிச்சஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கோங்க. அண்ட் ஸ்டிச்சஸும் ரொம்ப ஆக்வர்டாக வெளியில் தெரியாத மாதிரி பார்த்து கொடுங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அண்ட் இதில் வந்து சாரியில் இந்த மான்ஸ்டர் லீஃப் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் இந்த லீஃப் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் உங்கள் சாரியில் ஏதாச்சும் மோட்டிவ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்கும். சிம்பிளாக ஒரு காட்டன் சாரீ தான், பட் இந்த மாதிரி டிசைன் பண்ணி வியர் பண்ணுறப்போ ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் யூனிக்காக இருக்கும் கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் டிசைன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டிசைனிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு சாரீ கூட மேட்ச் பண்ணி பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த டிசைனை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ் ப்ளவுசஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய யூனிக்கான ப்ளவுஸ் டிசைன்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாலே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டிசைனிங் ஐடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னுமே பியூட்டிஃபுல் அண்ட் க்ரியேட்டிவான டிசைன்ஸ்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.